வணக்கம். நான் என்ற அகந்தையை விட்டு ஓமெனும் ஒற்றை சொல்லில் உள் அகத்தை ஒன்றிணைத்தால் இறைவனை நாம் காணலாம். இந்த ஒரு அரிய பெரிய தத்துவத்தை பல பேர் புரிஞ்சுக்காதாலதான் இப்ப நம்ம கோயில்களிலோ தெய்வ வழிபாட்டு தலங்களிலோ சர்ச்சைகளையும் நாம பார்க்கிறோம். அது என்னவோ தெரியல, இன்னைக்கு காலிலிருந்து கொஞ்சம் ரோலிங் ஆகிட்டே இருக்கு. சாரி. ஏன்னா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை நான் ரொம்ப நாளாவே உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சது உண்டு. ஆனா இது இதை எப்படி நீங்க கன்வே பண்ணுவீங்க, எப்படி இதை எடுத்துவீங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாள் இல்ல, ஒரு பல வருஷமாவே இது கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. அதனால இதை நம்ம விவாதிக்கிறது நல்லது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் இதை பத்தி பேச வரேன். ஏன்னா இப்போ நம்ம சாமியை பார்க்க போறோம். அந்த சாமியை பார்க்கறதுக்கான ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆகுது. இந்த கால அளவுன்றது இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. பிரபலமானவங்க கூட்ட நெரிசலையும் தேவையில்லாத ஒரு தேவையில்லாத ஒரு பாதுகாப்பு மின்மையை தவிர்க்கிறதுக்காக நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கடவுள் முன்னாடியோ நம்மள ஒரு ஏற்றத்தாழ்வா கொண்டு வர்றதுன்றது கண்கூட பார்க்க முடியுது. ரஜினி இப்போ ரவிசங்கர் அவர் ஆசிரமத்துல ஒரு விழாவுல பேசியிருக்காப்ல. அவர் எந்த இடத்துல ஆன்மீகத்தை அவரு மேலா அப்படி கருதுனார்னா, நான் ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற கர்வத்தை உடைச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நான் சாதாரணமா அங்க இருக்கேன், இதுதான் அந்த ஆன்மீகத்தோட பலம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நாம எல்லாருமே ஒண்ணு, கடவுள் முன்னாடி இங்க ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் பெரிய பதவி சின்ன ஆசாமி அப்படின்றது இல்லாம கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத நம்ம கடவுளுக்கும் நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கும் நம்ம காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாள் ஆகுமா அதிகபட்சம். எல்லாருமே ஒரே கியூ, ஒரே லைன். அந்த நம்ம அந்த கோயில் பிரகாரத்துல உள்ள காலை வச்சு அந்த சாமியை பார்த்துட்டு கருவறையிலிருந்து வெளியே வருது, அந்த கோயில் பிரகாரத்தை விட்டு வெளியே வர வரைக்குமாவது நம்ம எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம, நான் பெரியவ நீ சின்னவ அப்படின்ற எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம எல்லாரும் ஒரே லைன். எல்லா கோயில்லையும் ஒரே லைன், ஒரே கியூ தான். நீ பெரிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி, பெரிய அமைச்சரா இருந்தாலும் சரி, பெரிய எம்பியா இருந்தாலும் சரி, யாருக்கும் எந்த விஐபி டிக்கெட்டும் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரிதான் எல்லாரும் போகணும். அப்போ நம்ம பல பிரிவுகளா பல வழியா நம்ம போறத டிவைட் பண்ணி போகணும். இது எல்லாத்தையும் ஒரே லைனா ஒரே போகும்போது எல்லாருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் வரும். நீங்க யாரு நான் யாருன்றத இதை யாருமே பார்க்க கூடாது. நாம பார்க்க போறது யாரு? கடவுள். அந்த கடவுளை தான் யாருன்றத விட்டு கடவுள் யாருன்றத நாம நினைச்சிட்டு போனோம்னா அந்த கடவுளை நம்ம 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நாம உணர முடியும். கோயில்ன்றது சண்டை சச்சரவுக்கான இடம் கிடையாது. நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்றதுக்கான இடமும் கிடையாது. அங்க ஒரே ஒரு ஆள், அந்த கடவுள் தான். கடவுள்ன்றது ஒரு கோயில்ல போய் ஒரு சிலையா நம்ம பார்க்கணுன்றது நம்ம இந்து முறையில, ஏன்னா நம்ம உருவ வருபாடு கொண்டவங்க. அதனால நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலோட அமைதியும் அந்த புனிதத்தையும் நாம கொண்டு வரோம். இது கொஞ்சம் பெரிய டாபிக், அதனாலதான் இதுக்கான நேரம் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன ஏதோ ஒரு கார்னரை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம இதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதனை பற்றின உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரே லைனம். ஏன்னா நம்ம திருப்பதியிலிருந்து திருச்செந்தூர்லேருந்து சின்ன கோயில் வரைக்கும் ஒரு விசேஷம்னு வந்துருச்சுனாக்கா
அந்த இடத்துல அந்த சண்டைகளையே நம்ம தவிர்க்க முடியாது. சின்ன ஒரு இப்போ கோயில் திருவிழான்னு ஆரம்பித்தாலும் அதில் ஏதோ ஒரு குளறுபடிகள் நடக்குது. இது களையப்பட வேண்டும். ஏன்னா இங்கே கடவுள்ன்றத உருவாக்கினதான காரணம் என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை, நானுன்ற திமிரை அடக்கி நம்ம எல்லாரை விட கடவுள் ஒரு ஆள் தான் இங்கே பெரியவர் அப்படின்றத நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டமே உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் அதை ஏன் உணராமல் போகிறோம்? இதுக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்போ ஒரு பெரிய பிரபலமானவர், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவர், இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 மணிக்கு 1 மணிக்கு அப்படியெல்லாம் போய் சாமியை பார்க்குறாங்க. அது பிரபலமான கோயில், அதனால அங்கே 24 மணி நேரமும் அங்கே நட திறக்கிறது, சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க போகிறாங்க. அதுக்கான சிறப்பு அனுமதி வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அந்த கோயிலுக்குன்னு வந்துட்டால் அங்கே எல்லாருக்கும் ஒரே நடைமுறை தான். இங்கே கடவுளை பார்க்கணும்னா இதுதான் வழிமுறை. அங்கே சின்ன ஆளுங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு அதை உணரணும். அமைதியாக 1 மணி நேரன்றது ஒரு நாள் ஆனாலும் அமைதியாக அந்த இடத்துல அமைதி காத்து கடவுளை தரிசனம். நீங்கள் ஒரு கோயிலில் தரிசனத்துக்காக போகிறீங்க. அந்த தரிசனத்தை சாமியை பார்க்குற வரைக்கும் உங்களுக்குள்ளார உள் மனதை நீங்கள் ஆராயறதுக்கான, அலசறதுக்கான, உங்கள் மனதில் இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்களை அகற்றுறதுக்கும் ஒரு அமைதி கொண்டு வரத்துக்குமான அந்த இடைவெளி தான் நான் உணர்றேன். இந்த இடைவெளியில் நான் அவனை முந்திடுறேன். நான் இப்போ பாரு இந்த கேப்பில் பூந்து போயிடுறேன். அந்த இடத்துல என்னுடைய அந்த ஈகோவை நான் காட்டுறேன் அப்படின்றதுக்கான இடம் அது கிடையாது. 2வது, அன்னதானம் போடுறாங்க. எத்தனை கோயிலில் ஒரு சின்ன ஒரு வாய் சோறு கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? உண்மையான கடவுள் அந்த அன்னம் இல்லையா, அந்த சாப்பாடு இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன எவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்றத பாருங்கள். பத்தலை அப்படின்னா இன்னொரு வாட்டிக்கு வாங்க முடிஞ்ச இடத்துக்கு குறைவாக வாங்கிங்க. இது எல்லாத்தோட மேலே ஒரு பழைய காலத்து கதை ஒன்று இருக்கும். ஒரு புரோகிதர் தான் புரோகிதம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது கூடவே ஒரு பூனையும் வருமாமா. அந்த பூனையை இவர் இந்த பூஜை புனஸ்காரத்துக்கு வச்சுன்னு அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுவோம். இவர் ரொம்ப நாளாகவே அதை மோட்டுறதும் அதுக்காக நம்ம கண்காணிப்பாக இருக்கிறதுமே இருந்தாப்புல. இவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சரி பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னாக்கா, முதல்ல ஒரு புட்டுக்கொடியை எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாப்புல. அந்த பூனை வந்தோடனே டப்புக்குன்னு அதை போட்டு மூடிடுவாப்புல. மூடிட்டு அந்த பூஜை எல்லாமே முடிஞ்சு பிற்காது அந்த புட்டுக்கொடியை எடுத்து விட்டாக்கா அந்த பூனை ஓடிடும். புட்டுக்கூடைன்றது நம்ம மூங்கிலெல்லாம் செஞ்ச ஒரு கூடை. அப்படி போயிடுவார். இது நாள் படல இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. கடைசிக்கு அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாப்புல. அவர் சிஷியர்கள் அவருக்கு படித்து வைக்க அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அந்த சிஷியர் இல்லாத, அந்த புரோகிதர் இல்லாதால அவர் சிஷியரை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சிஷியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த புரோகிதர் எதுக்காக அந்த பூனையை புட்டுக்கூடையில் போட்டார் அப்படின்றதே தெரிஞ்சிக்காம அந்த பூனையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் புரோகிதம் பண்ணணுன்னாக்கா ஒரு பூனை வேணும், ஒரு புட்டுக்கூடை வேணும். அந்த பூனையை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த புட்டுக்கூடில் கவுத்தின பிறகு தான் நாங்கள் புரோகிதமே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. என்ன காரணத்துக்காக அதை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்காம அதுக்கு பின்னாடி நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். கடவுள்ன்றது நம்ம உருவாக்கணத்துக்கான காரணமும், கோயிலுன்ற ஒரு அட்மாஸ்பியரை நம்ம உருவாக்கணத்துக்கான காரணமும் இங்கே நம்ம யார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடைவெளி தான். இதை விட்டுட்டு அங்கேயும் போய் என்னுடைய நான் என்ற அகங்காரத்தை காட்டுற மாதிரி தான் இந்த செயல்கள்லாம் இருக்குது. ஒரு இடத்துல அந்த முண்டி அடித்து போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சாமியை பார்க்க தான் வந்துட்டீங்க.
அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டீங்க. அந்த கோயிலிருந்து நீங்கள் சாமியை பார்க்குற வரைக்கும் அது அட்லீஸ்ட் அந்த சாமியை பார்க்குற வரைக்குமாவது நீங்கள் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு விதிமீறலும் பண்ணாமல் உங்கள் மனசுக்கு உண்மையாக நேர்மையாக அந்த சாமியை பாருங்கள். அந்த சாமி உங்களுக்கு நிஜமாகவே காட்சியளிப்பார். ஒரு கோயிலில் ஒரு சிலையில் இருக்கிற சாமிக்கான உயிர் கொடுக்கறது உங்கள் ஒவ்வொருவரோட மூளை சிந்தனை. அந்த சிந்தனை தெய்வீகமாக கடவுள் சிந்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சிந்தனை மூலமாக அந்த கோயிலில் இருக்கிற சிலை உங்களுக்கு கடவுளாக பாதிக்கும். நீங்கள் இப்படி முண்டி அடித்து போய் பார்க்கறது, நீங்கள் அங்கே போய் நான் சண்டை பட்டிட்டு நீங்கள் போய் பார்க்கறது அது சாமியாக இருக்குன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? இது ரொம்ப நாளாகவே நாங்களும் திருப்பதி போயிருக்கோம், திருச்செந்தூர் போயிருக்கோம், பழனி போயிருக்கோம், பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாத்துக்குமே போயிருக்கோம். இங்கே எல்லாமே போனோம்னாக்கா இந்த கூட்ட நெரிசலும் இந்த விஐபி 200 500 300 10 இந்த தாழ்வுகளை நாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துறோம்? தாழ்வே கிடையாது, எல்லாரும் என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற கடவுள் முன்னாடி நாம் ஏற்றத்தாழ்வை காட்டுறோம். இது எந்த விதத்தில் நியாயம்? இதை இந்து அறநிலையத்துறையும் புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒத்துழைப்பை பொதுமக்களாகிய நாம தான் காட்டணும். எல்லா நாளும் நான் என்ற அகங்காரத்தை அழித்து எல்லாரும் இங்கே சமம் அப்படின்றத உணர்ந்தவன் எப்பொழுதுமே இறைவனை கண்ணு முன்னாடியே பார்ப்பான். அவனுடைய சிந்தனையில் அவனுக்குள்ள அந்த கடவுளே வந்து நிற்பார். அட்லீஸ்ட் நான் கோயிலே போயாவது சாமியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வெளியே வர வரைக்குமாவது உங்களால் சின்ன ஒரு விதிமீறல் இல்லாமல் நேர்மையாக போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், பெரிய விஐபியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய அதிகாரமோ ஒரு பணத்தையோ பயன்படுத்தாமல் நீங்கள் போய் பார்க்கறது தான் உண்மையான கடவுள்னு நான் நினைக்கிறேன். இது பெரிய சென்சிட்டிவான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சும் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்கள், நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய அந்த ஐடியாவும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபர் யூடியூப் சேனல் அன்புடன் ஆனந்த் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒன்றாக வந்து பயணிப்போம். நன்றி.